நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவளோட கௌரவத்தையும் அடையாளத்தையும் அழிச்சிட்ட. அவ உயிரோடு இருக்கும் போதே பொன்னம்மா வாழற தண்டனையை கொடுத்திருக்க. அந்த வலி என்னன்னு என்னை விட வேற யாருக்கும் தெரியாதா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு பெண் தன்னையே கேள்வி கேட்டுப்பா. அந்த கடவுள் எதுக்காக தன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்னு கேள்வி கேட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அவ புழுங்கிக்கிட்டு இருப்பா. தன் கணவன் கையால ஒரு பொம்மையா வாழறதுக்காக தான் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஒரு வேட்டைக்காரன் நினைக்கும் போதெல்லாம் கொல்ற ஒரு அப்பாவி பறவையா தன்னைத்தானே நினைச்சுக்குவா. நீ பார்சேனை அவமானப்படுத்தல, என்ன அவமானப்படுத்திட்ட அலெக்சாண்டர். அம்மாவை அவமானப்படுத்திட்ட. அவளுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதான் கிடைச்சதா? நீங்க உணர்ச்சிகளுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறீங்கம்மா. அவளுக்கு இந்த தண்டனை தான் சரியானது. என் வாழ்க்கையில இருந்து நீ எந்த பாடத்தையும் கத்துக்கலையா அலெக்சாண்டர்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல. எதுக்காக பிலிப் எனக்கு அந்த தண்டனையை கொடுத்தான்? ஏன்னா நான் அழகா இருந்தேன். என் குலத்து மேல எனக்கு கௌரவம் அதிகமா இருந்துச்சு. இன்னொரு காரணம், பிலிப் மாதிரியான ஒரு மிருகம் கிட்ட அடிமையா இருக்க முடியாதுன்னு நான் எதிர்த்து நின்னேன். எனக்கு துணையா கடவுள் ஜியோஸ் இருந்ததுனால என்னால இந்த உலகத்தோட சண்டை போட முடிஞ்சது. முழுசா உடைஞ்சு போனதுக்கு அப்புறமும் திரும்பவும் நான் எழுந்து நின்ன அலெக்சாண்டர். ஆனா பாவம் அந்த பார்சேன், அவளால என்ன பண்ண முடியும்? ஒரு அடிமை என்ன பண்ணுவாளோ அதுதான் பண்ணுவா. ஒரு ஷாவான அலெக்சாண்டர் முன்னாடி தலை நிமிர்ந்து என்னைக்கும் பேசக்கூடாதுன்ற விஷயம் அவளுக்கு புரியணும். அலெக்சாண்டர், உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் தன்னோட மக அவன் அப்பாவை போலவே இருக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனா நான் அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட மக அந்த அரக்க மாதிரி இல்லைன்னு நான் சந்தோஷப்பட்டேன். என் மகன் இந்த உலகத்தோட மிகப்பெரிய வீரனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவனுக்கு கொள்கைகள் இருக்கணும்னு நினைச்சேன். ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சேன். போர்ல அவன் தன்னோட வீரத்தால மட்டும் இல்ல, அவன் கொள்கைகளாலையும் இந்த உலகத்துல அவன் பேசப்படணும்னு நினைச்சேன். ஆனா நான் இன்னைக்கு ஏமாந்துட்டேன் அலெக்சாண்டர். நீ எல்லாத்தையும் முடிச்சிட்ட. என்னதான் இருந்தாலும் உன்னோட உடம்புல ஓடுற அந்த ரத்தம் உன் அப்பா பிலிப்போடுதுன்னு நீ நிரூபிச்சிட்ட. இனிமே நீ என் மகன் கிடையாது, நீ பிலிப்போட மகன் மட்டும்தான். பிலிப்போட ரத்தத்தோட வாழறதுக்கு இதுக்கு முன்னாடியும் எனக்கு விருப்பம் இருந்ததில்ல, இனியும் எனக்கு விருப்பம் இருக்காது. நான் போறேன் அலெக்சாண்டர். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நீ கத்துக்கலன்னா நீ உயிர் வாழறதுக்கான தகுதியே இல்லாதவனாயிடுவ அலெக்சாண்டர். உன்னோட கனவுக்காக உன் கைகளால உன்னை நீயே அழிச்சுக்காத அலெக்சாண்டர்.
என் கையை விட அலெக்சாண்டர். நீ பண்ண காரியத்தினால நான் இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் உங்களை நிறுத்த வரல மகாராணி. உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன். என் கூட இப்ப வாங்க. இது ஷாவோட கட்டளை மகாராணி. ஷாவோட அம்மாவா இருந்தாலும் இதுக்கு கட்டுப்படணும். இப்ப வாங்க. நீங்க சரியாதான் சொல்லிருக்கீங்க குருவே. நாம வரப்போற செய்தி அந்த தனானந்தனுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லா வரவேற்பும் நம்மளுடைய இலக்க நோக்கி அடைச்சிட்டு போகும்னு சொல்ல முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரவேற்புக்காக தூவக்கூடிய பூவுல முள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. மகதத்துக்கு பௌரவ பேரரசரையும் விஷ்ணுகுப்த சாணக்கியரையும் வரவேற்கிறேன். வரவேற்புக்கு நன்றி. எங்க மனசு நிறைஞ்சிடுச்சு. எந்த நோக்கத்துக்காக நாங்க இங்க வந்தோமோ அது நல்லபடியா முடியும்னு இப்ப நம்புறேன். ஏன்னா எங்களை வரவேற்கிறதுக்கு பெரிய அறிஞர் வந்திருக்கீங்க. ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. மக்கள் எல்லாரும் என்ன ராட்சசன்னு கூப்பிடுவாங்க. அமைச்சர் ராட்சசன் தெரியும். ஆனா இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். பேர ராட்சசன்னு வச்சுக்கிறதால அறிஞன்ற பட்டம் நீங்கிறாதுல்ல. சாஸ்திரங்கள்ல தக்ஷசீலா கல்வி பீடத்தோட சூரியனை யாரால தோக்கடிக்க முடியும்? முடியாது. இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா ஓய்வு எடுத்ததான் ஆகணும். ஆனா எனக்கு விஷ்ணுகுப்த சாணக்கியர் பத்தி நல்லாவே தெரியும். அவரு வந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓய்வெடுக்க மாட்டாரு. சரியா சொன்னீங்க அமைச்சர் ராட்சசன். ஓய்வெடுக்க எங்க கிட்ட நேரம் இல்ல. மகதத்தோட நந்த மன்னர்களின் மன்னனான மகாராஜா தனானந்தன் வந்துகிட்டு இருக்காரு. மகாராஜா தனானந்தன், 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 மகாராஜா நந்த மன்னர்களோட ராஜ்யத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் நீண்ட பயணம் செஞ்சு வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். உங்கள மாதிரி வீரமான சத்திரியர்கள் இங்க வரத்துக்கு என்ன காரணம்? ஒரு நல்ல காரியத்துக்காக தான் வந்திருக்கும் மகாராஜா. சந்திப்புகள் நடக்கிறது காரியத்துக்காக, அதோட கதவுகள் இருக்கிறது வரவேற்க. எனக்கு எந்த பலனும் இல்லைன்னா உங்களை சந்திச்சிருக்கவும் மாட்டேன், உங்களை வரவேற்றிருக்கவும் மாட்டேன். இந்த பார்சனுக்கு நடந்து முடிஞ்ச காரியம் நியாயமான ஒண்ணுதான். ஏன்னா இவ என்ன கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. அதுக்கான தண்டனை தான் இது. இவளுக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடந்திருக்க. இதுதான் இந்த கடவுளோட முடிவு. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்த ஒவ்வொரு நொடியும் மெசடோனியாவோட வாரிசு மட்டும் இல்ல, அந்த கடவுள் சியூஸோட மகன் நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க. நான் செகண்ட் ஷா ஆகணும், உலகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னீங்க. எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்க தீ ஷா பிலிப்போட ரத்தத்தால இல்ல, அந்த கடவுள் ஜியூஸ் ஆசீர்வாதத்தோட நெருப்புன்னு சொன்னீங்க. உலகத்தோட ஷா ஆகணும்னா உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு
எனக்கு கத்து கொடுத்ததே நீங்க தானம்மா. நீங்க தானே என்ன ஒராக்கள் கிட்டே கூட்டிட்டு போனீங்க. எனக்குள்ள இருந்த அன்பு, எனக்கு இருந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்க தானம்மா வெளியே தூக்கி போட்டீங்க. என்கிட்ட இருக்கிற வாள் தான் என்னோட நண்பன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு அலெக்சாண்டர் உலகத்தோட கடவுள் ஆயிட்டான். உலகம் முழுக்க மெசடோனியாவோட கொடிதான் பறந்துட்டு இருக்க. ஆனா நீங்க என்ன குற்றவாளின்னு சொல்றீங்க? நான் எந்த பாவமும் பண்ணல, எந்த குற்றமும் பண்ணல. ஏன்னா நான் ஒரு கடவுள். கடவுள்கள் தவறுகள் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? யாரும் என்ன தோக்கடிக்க முடியாத, யாராலையும் என்கிட்ட மோதக்கூட முடியாத. நான் ஒரு கடவுள். கடவுள் முன்னாடி யார் தலை நிமிர்ந்து பார்த்தாலும் அவங்க தலை வெட்டப்படும். இன்னைக்கு நடந்தது ஷா சிக்கந்தர் முன்னாடி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்க அடக்கப்படுவாங்கங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அது போரஸா இருக்கட்டும், பார்சினா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இதே நிலைமை தான். நான் என்ன தண்டனை அவங்களுக்கு கொடுக்கறேனோ அதுதான் அவங்க விதியா இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்களோட விதியை எழுதுறவனே நான் தான். அவங்களோட கடவுள். கடவுள்கிட்ட யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. கடவுளோட நம்பிக்கையிலையும் சரி, கடவுளோட முடிவுகளையும் யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. நாம எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்காக யார வேணாலும் அழிக்கலாம்னு சொல்லி கொடுத்தீங்களே. இன்னைக்கு நான் அதை தான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது உங்களோட தப்பு. நீங்க தான் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்ன்ற கனவை காட்டினீங்க. உலகத்தோட கடவுள் ஆகணும்னு சொன்னதும் நீங்க தான். பாவத்தை பண்ணது நான் இல்ல, அதுவும் நீங்க தான். உங்க வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. ஆனா இங்க வந்தது நீங்க தானே. முதல்ல நீங்க வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லுங்க. என்னோட நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்து வந்துகிட்டு இருக்கு மகாராஜா. உங்க நாடுன்னு சொல்றீங்கன்னா, சொல்றத பார்க்கும்போது பௌரவ ராஜ்யமா? பௌரவ ராஜ்யம் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கு, நம்ம பாரதத்துக்கு. நம்ம பாரதம் கேட்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. நீங்க ஒரு மகாராஜா. ராஜ்யங்களை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கிரேக்க அலெக்சாண்டர் இந்த மொத்த உலகத்தையும் அவனோட கைக்குள்ள கொண்டு வந்து ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறான். ஏற்கனவே பல தேசங்களை ஆக்கிரமிச்சிட்டான். இப்போ அவன் நம்ம தேசத்துக்கு வந்திருக்கான். தக்ஷஷிலாவை கைக்குள்ள கொண்டு வந்து அங்க அவர் ராஜ்யத்தை அமைச்சுக்கிட்டான். இப்போ பாரதத்தையே ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறான். அவனை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஜீலத்தை அவனை கடக்க விட கூடாது. அதுக்காக இந்த போர்ல எங்களுக்கு உங்களோட பலமும் தேவைப்படுது. அப்போதான் எங்களால் அலெக்சாண்டரை தோற்கடிக்க முடியும். பிரமாதம். இந்த விஷயத்தை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க மகதத்தோட மகாராஜா கிட்ட பௌரவ ராஜ்யத்தோட பாதுகாப்புக்கு பிச்சை கேட்டு வந்திருக்கீங்க. எங்க ராஜ்யம் உங்களுக்கு பிச்சை போடுறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா நீங்க ஒரு பிச்சைக்கார மாதிரி என்கிட்ட கெஞ்சி கேட்கணும். ஒரு அரசன் தோற்றத்துல வந்து பிச்சை கேட்ட பிடிக்காத. நாங்க இங்க பிச்சை கேட்க வரல, உதவி கேட்க வந்திருக்கோம். உங்க கூட நட்பு கூட்டணி வச்சிக்க வந்திருக்கோம். கூட்டணியா? இந்த சாதாரண நந்தன் மன்னன் கிட்டியா? ஏன் கூட கூட்டணி வச்சிருக்க வந்திருக்கியா? இத்தனை வருஷமா என்ன பண்ண? எங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சீங்களா?
எங்களால ஆட்சி பண்ண முடியாது, ஆபரணங்கள் போட முடியாதுன்ற கீழ்த்தரமான எண்ணங்கள் தானே இருந்தீங்க. சத்திரியர்களா பிறந்த எல்லாருமே நாட்டை ஆளணும், ஆனா நாங்க மட்டும் உங்க காலுக்கு கீழே சேவை செய்யணுன்றது எங்க தலையெழுத்தா என்ன? சிம்மாசனம், மகுடம், ரதம் இது எல்லாமே உங்களுக்கு தான்ல. ஆனா நாங்க மட்டும் உங்களுக்கு எப்பவுமே அடிமையா இருந்துகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நீங்க எங்களை ஒரு அரசனா கூட மதிச்சதில்ல. என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லா சத்திரிய மன்னர்களும் எங்க நந்த மன்னர்களுக்கு எதிரா நின்னீங்க, தாக்குதலும் நீங்க நடத்துனீங்க. ஆனா இன்னைக்கு அலெக்சாண்டர்ன்ற ஒரு மிருகம் உங்களை தாக்கு வரும்போது இந்த சாதாரண நந்த மன்னனோட கூட்டணி வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா? நேத்தி வரைக்கும் ஏளனமா நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த நந்த மன்னன் கிட்ட இப்போ நீங்க பாதுகாப்பு கோரி பிச்சை கேட்டு நிக்கிறீங்க. பயப்படாதீங்க, நீங்க இப்ப பாதுகாப்பா இருக்கீங்க. என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி. நிரபராதிகளை நாங்க காயப்படுத்த மாட்டோம், அதுலயும் குறிப்பா பெண்களை. என் சிப்பாய்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுல அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க அவங்களோட கடமையை தான் செஞ்சாங்க. நான் நடந்துக்கிட்டதை பார்த்து அவங்க என்னை எதிரின்னு நினைச்சிருப்பாங்க. அதனால் அட கடவுளே, ஒருவேளை ராக்சன் நான் அலெக்சாண்டர் பக்கம்தான் இருக்கேன்னு சொல்லிட்டா என்னோட வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடும். நடந்ததை மறக்கிறது தான் நல்லது. நீங்க இங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் பணிப்பெண் வேஷத்துல. நான் உங்ககிட்ட தனியா பேசலாமா? கண்டிப்பா. இன்னும் நீங்க போலையாமா? போகணும்னு தான் யோசிச்சேன். இங்க இருந்து போயிடணும், இனிமே உன்னோட முகத்தையே பார்க்க கூடாதுன்னு. அப்புறம்தான் புரிஞ்சுது, நான் விதைச்சத நான் தான் அறுவடை பண்ணணும்னு. நான் உன்னையே கேள்வி கேட்டேன்ல, உன் கனவுகளை உனக்குள்ள விதைச்சது நான் தான் மறந்துட்டேன். அப்பாவை விட சிறந்தவன் ஆகணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணுங்கிற கனவை உனக்குள்ள விதைக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இதுவரைக்கும் நடந்தது உன்னோட முடிவுகள் இல்ல, உன்னோட கண்கள்ல நான் விதைச்ச என் கனவுகளோட விளைவுகள் தான் அது. உன்னை மெசடோனியாவோட இளவரசனாவே நான் இருக்க விட்டிருந்திருக்கலாம். இப்ப நான் இங்க இருந்து போறது எனக்கு ரொம்ப சுலபந்தான் அலெக்சாண்டர். ஆனா நான் இங்கதான் இருப்பேன். நீ மாறுற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த கடவுள்கிட்ட இருந்து என்னோட மகனை திரும்ப வாங்குவேன். உண்மை என்னங்கிறது உனக்கும் புரிய வரும்னு நான் நம்பிக்கையோட இருப்பேன்.
உண்மை என்ன தெரியுமா? நான் ஒரு கடவுள். அப்ப கடவுளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாகணும். நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அலெக்சாண்டர். ராக்ஸினை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அவ உனக்காக தான் போனா, ஆனா வேண்டிக்கிறதுக்காக இல்ல, உனக்காக போரஸ சந்திக்கிறதுக்கு போயிருக்கா. அப்படி இல்ல மகாராஜா. உன்னை இடையில பேச சொல்லி யாரு உனக்கு அனுமதி கொடுத்தாங்க? நான் இந்த இடத்துல எந்த தவறும் பண்ணல மகாராஜா. நான் என்னுடைய கடமையை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். மிக கடினமான சூழ்நிலைகள்ல ராஜ குடும்பத்துக்கு சரியான அறிவுரை வழங்குறது என்ன மாதிரி அறிஞர்களுக்கு முக்கியமான கடமை. ரெண்டு ராஜ்யத்தோட மகாராஜாக்கள் பேசுறப்போ நடுவுல பேசுறது பாவம்னு உனக்கு தெரியாதா சாணக்கியனே? கேட்டா மட்டும் அறிவுரை சொல்லு. இப்ப அமைதியாயிரு. நாங்க மத்த அரசர்கள் மாதிரி இருந்திருந்தா முதல்ல இங்க வந்திருக்க மாட்டோம். மத்தவங்களுக்கும் உனக்கு எந்த வித்தியாசம் இல்ல பொம்மணி. இதுதான் பிரச்சனையே. உங்களை மாதிரி ஆளுங்க எங்களை மாதிரி ஆட்களை மேல வரவே விட மாட்டேன்றீங்க. சிறந்த அரசர்னு பேர் எடுக்க விட மாட்டேன்றீங்க. யாராவது எங்களை மகாராஜான்னு சொன்னாங்கன்னா உங்களால தாங்கிக்க முடியல. அது ஏன்? ஏன்னா எண்ணிக்கையில நாங்க குறைவா இருக்கோம். உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாருமே எங்களை அடக்கணும்னு பார்த்தாங்க, இப்பவும் அடக்கணும்னு நினைக்கிறாங்க. நட்பு, கூட்டணி, இந்த பாரதம்ன்ற ஒற்றுமை எல்லாமே அதோட அகண்ட பாரதம். இதெல்லாம் உங்க தந்திரம். உண்மையை சொல்ல போனா இது எல்லாமே உங்களோட பலவீனம். அத உங்களோட கனவுன்ற பேரால மறைச்சு வைக்கிறீங்க. மகாராஜா, நீங்க போதும். என்னோட ராஜ்யத்துக்கு நீ எதுக்கு வந்தன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்ட. இப்ப இந்த நந்த மன்னன் உன்னை வரவேற்றதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்றான், அதை கேட்டுக்க. நந்த குலத்தை ஏளனமா நினைக்கிற உன்ன மாதிரி ஆட்களுக்கு மகதத்துக்கு வந்தா என்ன நிலைமை ஏற்படும்ன்ற விஷயத்தை இப்ப நான் காட்டுறேன். அது இந்த உலகத்துக்கு உதாரணமாக இருக்கும். வேண்டாம். பௌரவர்கள் எல்லாம் உங்க ஆயுதங்களை உள்ள வைங்க. உங்ககிட்ட நட்பை கேட்டு வந்திருக்கோம், யுத்தத்தை கேட்டு இல்ல. எங்க போர் உங்க கூட இல்ல. அலெக்சாண்டர் கூட மகாராஜா. அவ இந்த பாரதத்தோட சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். நாங்க எங்க கிட்ட இருக்க எல்லா பலத்தையும் ஒண்ணு சேர்த்து போர்க்களத்துல அவனை எதிர்த்து நிப்போம். உங்க கூட சண்டை போட எங்களுக்கு நேரம் இல்ல. ஏன்னா நான் இங்க வந்ததே பிரச்சனைக்கு முடிவு வேணும் தான். பொது பிரச்சனையை உருவாக்க இல்ல. ஒருவேளை உன்னோட மரணத்துக்காக நீ ஆசைப்படுறனா அத உனக்கு நான் கொடுக்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவேன். சத்ரியனே, உங்க மகாராஜாவை நிறுத்துங்க அமைச்சரே. உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தவங்களை இப்படி நடத்துறது சட்டத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிரானது. பௌரவ அரசே,
அலெக்சாண்டர் கூட என்னோட திருமணம் என்ன நிலைமையில நடந்துச்சுன்னு தெரியுமா? இல்ல, ஆனா அதை யூகிக்கிறது சுலபம்தான். பார்சனுக்கு என்ன பண்ணானோ அதை தான் உங்களுக்கும் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். திருமணம் பண்ணிக்கிறத தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைய அலெக்சாண்டர் உங்களுக்கு உருவாக்கியிருப்பான்னு எனக்கு தெரியும். சரியா சொன்னீங்க. என் அப்பாவை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்களோட ஷெஹின்ஷாவையும் அவன் கொன்னுட்டான். எங்களோட நாடையே ஆக்கிரமிச்சிட்டான். எனக்கு பிடிக்கலனாலும் அவனை திருமணம் பண்ணிக்க வேண்டியதா இருந்தது. இதுல இருந்து அவன் மேல எனக்கு இருந்தது வெறுப்பு மட்டும்தான். ஆனா நேரம் போக போக வீரமான அலெக்சாண்டருக்கு பின்னாடி இன்னொரு அலெக்சாண்டர் மறைஞ்சிருக்கிறத என்னால உணர முடிஞ்சது. ரொம்ப பாசமான அந்த அலெக்சாண்டரை பத்தி இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியும். அவனோட அம்மாவை இங்கிருந்து கூட்டிட்டு போக அவன் இங்க வரும்போது அவனுக்குள்ள ஒரு அன்பான ஒரு மகன் இருக்கிறத பார்த்தேன். இந்த விஷயம்தான் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமை. அவனுக்கும் அவனோட அம்மா மேல ரொம்ப அன்பு இருக்கு. உங்களை மாதிரியே நீங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் போரிஸ். இந்த போர்ல பல முறை நீங்க எதிரெதிரில நின்னு இருக்கீங்க. இதனாலதான் ஒராக்கல் எதுக்காக உங்க 2 பேரோட விதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்கன்னு புரிஞ்சுது. நீங்க 2 பேரும் தனித்தனியா எதிரெதிரே நின்னாலும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். அந்த விஷயம்தான் என்னை இங்க வரத்துக்கான தைரியத்தை கொடுத்தது. இந்த போரால நம்ம எல்லாருக்கும் நஷ்டம்தான் ஏற்பட்டிருக்கு போரிஸ். சொல்ல போனா இந்த போர் யாருக்கும் எதுவும் கொடுக்க போறதில்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்ல வரல, உங்ககிட்ட ஒன்னு கேட்க வந்திருக்கேன். இந்த போரை நிறுத்துறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா? ஆமா, வழி இருக்கு. ஒருவேளை அந்த அலெக்சாண்டர் என் தேசத்தை விட்டு போயிட்டான்னா இந்த நொடியே இந்த யுத்தம் முடிஞ்சிரும். அவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரை மாதிரி ஒரு போர் வீரனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. எப்பவும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாரு. அவனோட வீரத்தை நான் பாராட்டியே ஆகணும். ஆனா என் தேசத்தை பத்தின விஷயத்துக்கு வரும்போது என் தேசத்தோட ஒற்றுமை, தேசத்தோட சுதந்திரம், இது எதையும் ஒருபோதும் பாதிக்க அனுமதிக்க மாட்டேன். நான் என்னைக்கு அந்த அலெக்சாண்டரை என் நாட்டை விட்டு துரத்துறனோ அது வரைக்கும் என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் கையேந்து எதுவும் கேட்டதே இல்லை. ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கிற விஷயத்தை என்னால செய்ய முடிஞ்சா நான் செய்யறேன். கேளுங்க. ஒருவேளை நம்ம அலெக்சாண்டர் பக்கம் தான் இருக்கும்னு ராக்ஸன் பொறுக்கிட்ட சொல்லிட்டா நம்ம திட்டம் எல்லாம் வீணா போயிடுமா? அது நம்ம பண்ண வேண்டியதை சீக்கிரமே பண்ணி ஆகணும். அம்பி, எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் பண்றது சரியில்லைன்னு தோணுது. நான் உன்னோட சந்தோஷத்துக்காக லாச்சியோட குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். அதுக்கு நான் முயற்சி பண்ணும் போதெல்லாம் மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ பெரிய பாவம் பண்ற மாதிரி என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா? உங்களுக்கு எப்படி இப்படிலாம் தோணுது? நம்ம உணர்ச்சிகள் நமக்கே பலவீனமாயிடுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த புருவால பல விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம். இந்த வழியை காட்டினதே நீங்க தான்.
பழி வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க பலவீனமா இருக்க கூடாது. ஒருவேளை உங்க அப்பா கூட தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. மா நீங்க வீரர்கள் மகத கொடியோட வர்றாங்க. ஆனா ஏதோ கொண்டு வந்திருக்காங்களே. பௌரவ மகாராஜா புருஷோத்தமனுக்காக மகாராஜா தனானந்தன் பரிசு அனுப்பியிருக்காரு. தனானந்தன் பண்ற எல்லா விஷயத்திலயும் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்மா. நிச்சயமா இதுல நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி அந்த பெட்டியில ஏதாவது இருக்கும். சொல்லுங்க, நீங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்க. இந்த போர்ல இருந்து உங்களை விலகிக்க சொல்றது சரியில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட அலெக்சாண்டரும் கண்டிப்பா தோல்வியை ஒத்துக்க மாட்டாரு, அதுல இருந்து விலகவும் மாட்டாரு. ஆனா போரஸ், இது வரைக்கும் அலெக்சாண்டர் பல போர்கள்ல சண்டை போட்டிருக்காரு. ஆனா உங்க கூட சண்டை போடும்போது மட்டும்தான் அவரோட உயிருக்கு பல முறை ஆபத்து வந்திருக்கு. அந்த காரணத்தினாலதான் உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த போர் நடக்கும்போது நீங்க அலெக்சாண்டரை என்ன ஆனாலும் கொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. நான் அலெக்சாண்டரை ரொம்ப காதலிக்கிறேன். அவர் கூட என் வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம். உங்களோட உணர்வுகளை நான் கண்டிப்பா மதிக்கிறேன். நீங்க கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது. என்ன ஆனாலும் நம்ம காதலிக்கிறவங்கள நம்ம காப்பாத்தணும்னு தான் நினைப்போம். நானும் என்னோட தாய்நாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவிட மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தாய்நாடு தான் எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை அலெக்சாண்டர் என் தேசத்தை தாக்கணும்னு நினைச்சா அவன் உயிரை எடுக்கிறதுக்கு நான் எந்த நொடியும் தயங்க மாட்டேன். நீ இப்பவே என் கூட வந்தே ஆகணும். மகாராஜா தனானந்தன் உங்களுக்கு இந்த பரிசு அனுப்பியிருக்காரு. இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த பெட்டியை நீங்க மட்டும்தான் திறக்கணுங்கிறது மகாராஜாவோட கட்டளை. அப்பா, அந்த தனானந்தன் அப்பாவை கொன்னுட்டான்.
அப்பா இல்ல. பௌரவ ராஜ்யத்தோட சத்திரிய ராஜாக்கு மகதத்தோட மகாராஜாவோட சிறிய வணக்கம். இந்த நேரத்துல உன்னோட மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும், பழி வாங்குற எண்ணமும் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். உன்னோட அப்பாவை நான் கொன்னுட்டேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா இந்த தனானந்தன் நந்த மன்னர்களின் மன்னன், தந்திரம் பண்ற சத்திரியன் கிடையாது. அவன் அப்பாவை கொல்லல, அப்பாவோட மகுடத்தை மட்டும் அனுப்பி வச்சிருக்கான். இதுக்கு பின்னாடி நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அத முழுசா படி ஹஸ்தி. அவனோட நோக்கம் என்னன்னு பாப்போம். நீ ரொம்ப தைரியமான, ரொம்ப அறிவாளியான அரசன்னு கேள்விப்பட்டேன். எது சரி எது தப்புன்னு கூட உனக்கு தெரியுமாமே. ஆனா இவ்வளவு பெரிய தப்ப நீ எப்படி பண்ணன்னு எனக்கு சொல்ல முடியுமா? ஒரு அரசனை சந்திக்கணும்னா அவன் கூட நட்பு வச்சுக்கணும், கூட்டணி வச்சுக்கணும்னா அந்த அரசனை பார்க்க நீதான் வரணும்னு உன்னோட குரு சாணக்கியன் கத்து கொடுக்கலையா? உன்னோட இந்த தவறு எனக்கு அதிகமான கோவத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்க. அதனால இப்போ பமனியை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீ என்ன சந்தோஷப்படுத்தணும். கொஞ்சம் கீழே தொடையே. உன்னோட அப்பாவையும் அந்த ஆர்வ கோளாறு சாணக்கியனையும் நீ வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் அவங்க இந்த ராஜ்யத்தோட விருந்தினராக இருப்பாங்க. அதோட நீ இங்க வரும்போது எனக்காக ஒரு பரிசு கொண்டு வர மறந்துடாத. அதுதான் என்ன சந்தோஷப்படுத்தும். ஏன்னா என்னோட பேரு தனானந்தன். எனக்கு செல்வம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த செல்வத்தை வச்சு எதை வேணும்னாலும் வாங்கலாம், எதை வேணும்னாலும் அழிக்கலாம். மகதத்துல ஏதாவது வாங்கணும்னு நினைச்சேன்னா அத செல்வத்தால தான் வாங்க முடியும். உன்னோட அப்பாவையும் அந்த சாணக்கியனையும் இங்கிருந்து நீ கூட்டிட்டு போகணும்னா அதுக்கு என்ன விலைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னோட பாசமான அப்பனை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னா 50 மடங்குக்கு தங்கம், அந்த ஆர்வ கோளாறு சாணக்கியனுக்கு 100 மடங்கு ரத்தினங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ தப்பு பண்ணதுக்கு இந்த அரசனுக்கு கண்டிப்பா கப்பம் கட்டி தான் ஆகணும். அது பௌரவ ராஜ்யத்தோட பரம்பரை நகையில இருந்து 10% எனக்கு கொடுக்கணும். எழுதலாமே. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ ரொம்ப சீக்கிரமா வருவன்னு நம்புறேன். இப்படிக்கு மகாராஜா தனானந்தன். நான் இந்த சத்திரியரோட மகுடத்தை வைக்கிறதுக்கு சரியான இடத்தை காட்டிட்டேன். என் காலை தொடச்ச அந்த மகுடத்தை இதுல போட்டிருக்கேன். கொண்டு போங்க. அந்த போரஸ் கிட்ட கொண்டு போங்க. இதுல என்னென்ன எழுதியிருக்கோ அது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. தனானந்தன், நான் உன்னை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க இப்பவே தக்ஷஷிலாக்கு கிளம்பி ஆகணும்.
நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு இந்நேரம் அலெக்சாண்டருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நாங்க பெண்களையும் குழந்தைகளையும் கேடயமா மாத்தி எதிரிகளை எதிர்க்க மாட்டோம். அது எங்க கலாச்சாரத்துக்கும் மரபுக்கும் எதிரான ஒண்ணு. நீங்க போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்கு. சரி, நான் இங்க இருந்து போறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி போரஸ்க்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டதுல இருந்து உன்னை சந்திக்கணுங்கிற ஆசையும் எனக்குள்ள அதிகமா இருந்துச்சு. அலெக்சாண்டர் எப்பவும் உன்னை பத்தியே யோசிக்கிற அளவுக்கு அப்படி உன்கிட்ட என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் என் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அலெக்சாண்டரோட மத்த எதிரிகளை விட நீ ரொம்ப வித்தியாசமானவன். என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியல? ஒருவேளை நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா நான் அலெக்சாண்டரோட உயிரை காப்பாத்த என்ன வேணாலும் செய்வேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப. புரு, எந்த எல்லைய நீங்க தாண்டக்கூடாதோ அந்த எல்லைய நீங்க இப்ப தாண்டிட்டீங்க ராக்சன். என்னோட விருந்தோம்பலையும் பெண்கள் மேல எனக்கு இருக்கிற மரியாதையையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்காதீங்க. அது உங்களுக்கு தான் நல்லதில்ல. ஆபத்து உங்களுக்கு தான். எங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியும். ஒரு பெண் தன்னோட எல்லையை தாண்டும் போது அவளை எதிர்த்து நிக்கவும் எங்களுக்கு தெரியும். என்னோட பொறுமையை இன்னொரு தடவை சோதிக்காதீங்க. நீங்க இந்த நொடியே தக்ஷஷிலாக்கு கிளம்பி ஆகணும். நான் இவளை எல்லாவருக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரேன். இங்க இருக்கிற ரகசிய வழிகள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீ தனானந்தனுக்கு பதில் சொல்ல வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதை நீ பாத்துக்கோ. நீயும் அஸ்தியும் போங்க, நான் இங்க இருக்கேன். லாச்சியையும் பௌரவ ராஜ்யத்தையும் நான் பாத்துக்கிறேன். catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.